மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் நேற்று சொல்லியிருந்தேன், நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்குது, பாசிட்டிவ் மூடில் தான் போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாசிட்டிவாக அது நேற்று மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆச்சு. ஸோ ரொம்ப புல்லிஷாகவே இருந்தது. இன்றைக்கும் மார்க்கெட் அது கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டார்கெட் நியர் டைம் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 22,222. ஸோ அது வந்து இன்றைக்கி நாளைக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிஃப்டியை பொறுத்த மட்டும் பையிங் சைடில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்ஷன் செல்லருக்கும் வந்து நல்லாவே தான் இருக்கும் மார்க்கெட்டு. ஸோ டீப் அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி கால் செல் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி எடுத்திங்கன்னா 22,500க்கு மேலே இருக்க கால் செல் தான் பண்ணணும். அது இன்ட்ராடேல முடிஞ்ச வரைக்கும் முடிக்கணும். புட் செல் வந்து 21,500 கீழே இருக்க புட்டெல்லாம் கூட செல் பண்ணலாம். வித் ஹெட்ஜிங் கூட பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நிறைய இடிஎஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி லார்ஜ் கேப் ஃபண்டு, தென் வந்து நீங்கள் ஷேர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிஃப்டி பீஸ், அது கோல்டு பீஸ், சில்வர் பீஸ் இதெல்லாம் இருக்குது. சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் லெவல் வந்து டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் வந்து எஸ்ஐபியில் பண்ணும்போது மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரும்போது ஓவர் த லாங்கர் பீரியட் வந்து உங்களால் வந்து பெரிய நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ பீக்கில் இருக்குது, திரும்ப வந்து இறங்கி இறங்கி ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆஃப்டர் த எலெக்ஷன் வந்து நல்ல மார்க்கெட் வந்து பூம் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு பெரிய கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயரில் அந்த கரெக்ஷன் வரலாம். நெக்ஸ்ட் இயர்லன்னா அதுக்கு அடுத்த வருஷம் 2 to 3 இயர்ஸில் மார்க்கெட்டில் வந்து திரும்பவும் மார்க்கெட் 17, 18 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் எதிர்பார்க்க முடியாது பேரிஷ். ஸோ இன்றைக்கான வியூ கொடுத்துருக்கேன், லாங் டேர்ம் வியூவும் கொடுத்துருக்கேன். எஸ்ஐபி மோட நான் வந்து இன்வெஸ்டருக்கு என்கரேஜ் பண்ணுறேன். ட்ரேடிங் பர்பஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு டார்கெட் வந்து கால் ஆப்ஷனுக்கு டார்கெட், அது புட் ஆப்ஷன் பண்ணுறவங்களும் அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் செல் பண்ணி அந்த நம்பர் வரும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.